சித்தர்கள் வாழ்ந்த பகுதியாக நம்பப்படும் பூமி. குன்றுகள் சூழ்ந்த மேட்டு நிலத்தில் உள்ள சிவன் கோயிலால் காஞ்சனகிரி புகழ் பெற்றது. ராணிப்பேட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காஞ்சனகிரி. இங்கே சுயம்பாக உருவான பல லிங்கங்களை காண முடியும். இந்நிலையில் இன்றளவிலும் இந்த மலையில் அமானுஷ்யங்கள் பல நிகழ்ந்து வருவதாக தகவல்கள் வெளிவந்தே கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த மலையில் ஒரு வித்தியாசமான பாறை உள்ளது. அது என்னவென்றால், மற்ற பாறையில் ஏதாவது ஒன்றை, எடுத்துக்காட்டாக ஒரு கல்லை வைத்து தட்டும் பொழுது டம் டம் என்று சத்தம் வருகிறது. ஆனால் அந்த பாறையில் இருந்து ஒரு வினோதமான மணியோசை வருகிறதாம். அது மட்டுமல்லாது இரவு நேரங்களில் குறிப்பிட்ட மூலையில் ஒரு ஒளிக்காட்சி தெரிவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். உண்மையிலேயே காஞ்சனகிரி மலை சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாத பல அமானுஷ்யங்கள் நிறைந்துள்ளது. இப்போ இந்த கல் மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா மியூசிக் பாறை, பெல் பாறை அப்படின்னு சொல்றாங்க. மியூசிக் ஸ்டோன். ஆமா. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து ஒரு கல்ல தட்டும் போது இப்படிதான் சத்தம் வரும். ஆனா இந்த பாறை மேல அடிச்சா என்ன சவுண்ட் வருது நீங்களே பாருங்க. இதுதான் இந்த பாறையோட சிறப்பு. இது பார்த்தீங்கன்னா நிறைய முனிவர்கள் தியானம் செஞ்ச பாறைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதால இந்த பாறை இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் சவுண்டு தெரியுது.